20 செகண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, அல்லு விட்டுட்ருக்கோம்ல பஞ்சாப்ல நடந்தது. இது ஏதோ விஎஃப்எக்ஸ் ஏதோ எடிட் பண்ணிக்கிறேன் நினைக்காதீங்க. உண்மையா நடந்த சம்பவம். 3 டேஸா பஞ்சாப்ல வந்து ஃபுல்லு ஃப்ளட்டு, மழையால மரம்லாம் வீழ்ந்து எல்லா பக்கமும் இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கூகுள் கூட சர்ச் பண்ணி பார்த்தோம். உண்மையா பஞ்சாப்ல இருக்கு. இந்த மாரி விஷயம் நடந்துக்குது. ஃப்ளட் நடந்துக்குது. டியூ டூ கிளைமேட்டிக்கல் இது இல்ல வெதர்ல. தயவு செஞ்சு வேலைக்கு போற லேடீஸ், ஜென்ட்ஸ், ஃபேமிலி மேன்ஸ், அங்கிள், ஆன்டி எல்லாராகட்டும் சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. எப்போ எது வேணா நடக்கும். பெங்களூர்ல இருக்கிறவங்க தான் மழை வர்றது ரொம்ப பயங்கரமா இருக்குது. வண்டி ஆக்சிடென்ட்ஸு அது இதெல்லாம் வரதெல்லாம் இருக்கும். ரொம்ப சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. பஞ்சாப்ல இருக்கிற எல்லாரும் அங்க வசிக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணும் அந்த கவர்மெண்ட். இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்து கொஞ்சம் ஃபியூச்சர்ல வந்து எதனா சேஞ்சஸ் பண்ணும். தயவு செஞ்சு மரத்தை வளங்க. நல்லா இது பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் லேண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சுரண்டி எடுத்தா வாஷ் அவுட் இதுதான் நடக்கும். கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ஃபாரஸ்ட்டும் இருக்கணும். ஏரி இடத்துல ஏரி மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல பிளாட்டு போட்டு வித்தா இப்படிதான் வாஷ் அவுட்டா நடக்கும். ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் சேஃபா இருங்க. கெச்சிச்சு எல்லா பக்கமும் வீடுக்குதுன்னு சொல்லிட்டு லேண்டுக்குதுன்னு சொல்லிட்டு கட்டிட்டா மழை காலத்துல மழை எங்க தேங்கும்? ஏரிக்கிட்ட தேங்கின இருந்த இடத்தாண்ட போயிட்டு நீங்க வீடு கட்டினீங்கன்னா வேற என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ல நடக்குது. ஆனா சில நியூஸ் தெரியுது, சில நியூஸ் தெரியுதில்ல. இன்னைக்கு இந்த பெங்களூர்லயும் அந்த மாதிரி நடக்குது. ஆனா ட்ரைனேஜ் சிஸ்டம் சேஃபா இருக்கிற ஊர் ஓகே, சேஃப்டி ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா பெருசா இருந்தா ஓகே. பெங்களூர்ல எல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் இதா இருக்கு, வீக்கா இருக்கு. கொஞ்சம் சில இடத்துல அப்படி இப்படி இருக்கிறனால தான். ஸோ தயவு செஞ்சு இந்தியன் கவர்மெண்ட், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் ட்ரெயின் சிஸ்டம் அது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு வேறு இடத்துல கொஞ்சம் நீங்களே காவா பாலத்தெல்லாம் உருவாக்கி நீட்டாக இது பண்ணிங்கன்னா தான். இல்லைன்னா ரொம்ப மக்கள் அடிபடுவாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன தான் அரசியல் பண்ணுறீங்க, எவ்வளோ கொள்ளடிக்கிறீங்கோ, அதில் தயவு செஞ்சு கொஞ்சம் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். பஞ்சாப் ஃப்ளட்டு, பஞ்சாப் மக்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக ரிகவரியாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதில் எத்தனை உயிர் போச்சோ எத்தனை பலியாச்சோ தெரில. அவ்வளோ ஜோன்னு கத்துறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தா அப்படியே மரம் மண் எல்லாம் அப்படியே தேங்கி ஒஞ்சி வெளியே வருது. ஓன்னு கத்துறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. அதான் அழிகிற காலம் வந்துச்சுன்னா வரும். ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 2898 கல்கி அங்கே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா கூடிய சீக்கிரம் அழிஞ்சிரும் போல இருக்குது. 2898 கூட போக மாட்டோம் போல இருக்குது. அப்படின்னு அவ்வளோ தூரம் கூட போகிறதுனா சீக்கிரமாகவே அழிஞ்சிரும். அவன் அவ்வளோ தூரம் அஸ்வின் நாகேஷ் அவர் டைரக்டர் அவர் அவ்வளோ தூரம் போனார். அது கூட இல்லை, 2100 தாண்டத்துக்குள்ளே மொத்த உலகத்துக்கு கரைச்சி குச்சிருவானுங்க போல இருக்கு இருக்கிறாங்க எல்லாரும். கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ தயவு செஞ்சு நம்ம சேஃப்டியில் நம்ம இருப்போம். கொஞ்சம் ஆனோல சேஃபாக இருங்க. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்னென்னவோ சோஷியல் மீடியா ஹேஷ்டேக்ஸ் போடுறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதை வந்து ஒரு எத்துன்னு போயிட்டு கொடுத்து எல்லா ஒரு ஸ்டேட்ல எல்லா ஒரு இதுலேயும் வந்து இது சேஃப்டி மெஷர்மெண்ட் செக் பண்ணிட்டு இது பண்ணணும் தான். ஏன்னா மக்களோட உயிருங்க, ஆட்டாடாதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஹோப் எல்லோரும் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோடு எண்ட் பண்ணிக்கிறேன். குட் நைட், பாய்.